ரீரிலீஸ் படத்துக்குன்றதை விட இது யாருடைய படம் அப்படின்றது தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து நம்பர் 1 ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது எப்பயுமே வந்து அந்த பீரியடில் ஒன்று இருந்துச்சு, இந்த பீரியடில் ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்கள் இதே கில்லி வரும்போது அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் 1, அவரோட படங்கள் தான். அதுக்கு அடுத்தது கமலஹாசன் இவருடைய படங்கள் தான் இருந்துச்சு எப்போ கில்லி ரிலீஸ் ஆன போதோ இல்லை மற்ற படங்கள் வந்த போதும். ஆனால் அந்த 20 வருடங்கள் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிக்கு என்ன ஒரு பிஸ்னஸ் இருக்கோ சூப்பர் ஸ்டார்ன்றவருக்கு, கமலுக்கு என்ன இருக்கோ அதோட அதிகமாகவே கூட சொல்லலாம் இவருக்கு விஜய்க்கு இருக்குது. ரஜினியும் விஜயும் ஒரே அளவில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது பிஸ்னஸ் இன்னைக்கு அப்படின்றது தான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை வந்து எந்த ரசிகர் வேணாலும் திட்டலாம். இன்னைக்கு கில்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ தனுஷோட படமோ கார்த்தியோட படமோ அவங்களுக்கு வந்து ஒரு வசூல் இருந்துச்சு, அதோட இது பிரம்மாண்ட வசூலுன்னா காரணம் என்னன்னா இவர்களுக்கு விஜய் அப்படின்றவருக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. விஜய்க்கு ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் தேதி வந்து தனுஷ் இவரோட அஜித்தோடைய பில்லா வந்து ரீரிலீஸ் ஆகுது, பில்லா 2 அந்த ரீரிலீஸ் வருது பாருங்க. அப்போ அந்த படமும் கண்டிப்பாக வசூல் ரீதியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் அஜித், அன்னைக்கு எப்படி ரஜினியும் கமலும் வந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அஜித் அப்படின்ட்டு நல்ல படங்களுக்கான வரவேற்பு இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் ரீரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கில்லி வந்து அந்த மாதிரி தப்பான படம்னு நான் சொல்ல, வேறு படங்கள்லாம் புது படங்கள் அந்த மாதிரி படங்களுக்கு வர முக்கியத்துவம் வந்து இந்த புது படங்கள் இந்த மாதிரி ஆட்கள் வரதில்லை. அதனால தான் வந்து இந்த மாதிரி கில்லியை போல படங்களை போட்டாங்களா, பில்லா கில்லி அந்த மாதிரி படங்கள் போட்டால் அதுக்கான வசூல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் என்றைக்குமே ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் இருக்கணும்னு பார்ப்பாங்க சார். அப்போ புது படத்தில் வர வருமானத்தோடய எனக்கு வந்து இந்த பழைய படத்தில் வரலன்னா கண்டிப்பாக அதுக்கு தான் போவாங்க. இன்னைக்கு போவாங்க, நாளைக்கு எம்ஜிஆரோட படம் வந்து ரீரிலீஸ் பண்ணி ஓடுது திருப்பி இந்த பீரியட்லனா கண்டிப்பாக அதை தான் போடுவாங்க அவங்க. சரி, இப்போது நம்ம ரீரிலீஸ் பார்த்தோங்கன்னா ஒரு பெரிய ஹீரோஸோட ரீரிலீஸ் பார்க்கும்போது அது வந்து அவருடைய அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அது எவ்வளோ உண்மை? அது உண்மைதாங்க. அது வந்து ஒன்று வந்து வியாபார நுணுக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க லாபமும் வருது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஒன்று வந்து இவங்களை வந்து இவங்க புதுப்பிச்சுக்கிற மாதிரி ஆகிடுது. ரசிகர் கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் வந்துச்சுன்னா போன படம் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பீஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பீஸ்ட் வந்து சுமாராக இருந்துச்சுப்பா அப்படின்னும் போது அடுத்த படம் அவருக்கு நல்லதாக போச்சு. இப்போ லியோனும் வந்துச்சு, இப்போ நெக்ஸ்ட் வரப்போது கோட் அப்படின்னும் போது இப்போ இந்த படத்துக்குன்னா ரசிகர்களை வந்து கொஞ்சம் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா கோட்டுக்கான வேலையை அவங்க செய்வாங்க. அஜித்துக்கு வந்து பல நாட்களாக படங்கள் இல்லாமல் இருக்கு. அப்படி இப்படி ஒரு படத்தை வந்து அவர் பிறந்தநாளுக்கு விட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து அவர் அஜித்தை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி, அவருக்கு அவருடைய ரசிகர்களை பூஸ்டப் பண்ண மாதிரியும் இவருக்கும் வந்து கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் கட்ட மாதிரியும் இருக்கும். நியூஸும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், புதுப்பிச்சுக்கிறதுக்கு தான் இது, புரியுதுங்க. அதே சமயத்துலேருந்து சினிமாவில் வந்து இது இன்னும் இந்த மாதிரி வந்து ரீரிலீஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் ரீரிலீஸ் ஆச்சு ஆகலை அப்படின்றதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. உங்களுக்கு படம் வந்து குப்பை படமாக இருந்தாலும் வருமானம் வருதா இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு உடன்பட்டு போவாங்க சினிமா துறையில். மலையாள இண்டஸ்ட்ரியோட படங்கள் உண்மையிலே தமிழில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து கதையை நம்பி தான் ஹீரோ செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா ஹீரோவை நம்பி தான் கதை. ஒரு எக்ஸாம்பிள், பிருத்திவிராஜ் வந்து ஜனகன மன்னன் ஒரு படம் நடிச்சாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இன்டர்வலுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால் தான் என்ட்ரியே வருவார். ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லால் சலாம்னு ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் வந்து ரஜினி கெஸ்ட் ரோல்னாங்க. ஆனால் ரஜினி கெஸ்ட் ரோல் ஆட்டமாக இருந்தார், ஆரம்பத்தில் கட்சி வரைக்கும் இருந்தார், அது கெஸ்ட் ரோல் கிடையாது. இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்ப்பா சார். ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி படம் வந்து ரீரிலீஸ் ஆகி மக்கள் வந்து கூட்டமாக போயிட்டுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கில்லி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஆலவந்தான் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஆலவந்தான் வந்து அப்போ ரிலீஸ் ஆன போது ஓடினதை விட ரீரிலீஸில் அதுக்கான வரவேற்பு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேறு பல படங்களும் வந்துச்சு, தனுஷோட படங்களும் வந்துச்சு, எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த வரிசையில் இப்போ வந்து கில்லியோட விஜயோட கில்லி படம் நல்லாவே போயிட்டு இருக்கு. அந்த தயாரிப்பாளரும் வந்து தனக்கு 8 கோடி ரூபா வசூல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 3-4 டேஸ்லேயே அவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சார், இப்போது நம்ம முன்னாடி சொன்ன தனுஷ் படம், கார்த்தியோட படம், ஆலவந்தான் படம்னா ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் போயிட்டு தேட்டரில் ரீரிலீஸ் பார்த்து ரொம்ப கொண்டாடினாங்க. பட் கில்லின்றது குடும்பத்தில் இருக்கிற சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரல எல்லாரும் போய் பார்க்குற அளவுக்கான ஒரு படமாக
மறுபடியும் ரீ ரிலீஸ் ஆகி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. குடும்பமாக கொண்டாடுறத ரீ ரிலீஸ் படத்துக்கு எப்படி பார்க்குறீங்க? ரீ ரிலீஸ் படத்துக்குன்றதை விட இது யாருடைய படம் அப்படின்றது தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து நம்பர் 1 ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது எப்பயுமே வந்து அந்த பீரியடில் ஒன்று இருந்துச்சு, இந்த பீரியடில் ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்கள் இதே கில்லி வரும்போது அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் 1, அவரோட படங்கள் தான். அதுக்கு அடுத்தது கமலஹாசன் இவருடைய படங்கள் தான் இருந்துச்சு எப்போ கில்லி ரிலீஸ் ஆன போதோ இல்லை மற்ற படங்கள் வந்த போதும். ஆனால் அந்த 20 வருடங்கள் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிக்கு என்ன ஒரு பிஸ்னஸ் இருக்கோ சூப்பர் ஸ்டார்ன்றவருக்கு, கமலுக்கு என்ன இருக்கோ அதோட அதிகமாகவே கூட சொல்லலாம் இவருக்கு விஜய்க்கு இருக்கு. ரஜினியும் விஜயும் ஒரே அளவில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது பிஸ்னஸ் இன்னைக்கு அப்படின்றது தான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை வந்து எந்த ரசிகர் வேணாலும் திட்டலாம், இது உண்மை. அதுதான். அதனால் வந்து படம் சுமாராக இருந்து போன அந்த பீஸ்ட் அப்படின்ற படம் கூட லாபம் ஈட்டி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க அந்த தயாரிப்பாளர். ஆனால் படம் வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே கிரிட்டிக்ஸ் சொன்னாங்க, அவங்க ரசிகர்களும் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த படத்தை கொண்டாடி அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அந்த வரிசையில் தான் இன்னைக்கு கில்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ தனுஷோட படமோ கார்த்தியோட படமோ அவங்களுக்கு வந்து ஒரு வசூல் இருந்துச்சு, அதோட இது பிரம்மாண்ட வசூலுன்னா காரணம் என்னன்னா இவர்களுக்கு விஜய் அப்படின்றவருக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. விஜய்க்கு ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் தேதி வந்து தனுஷ் இவரோட அஜித்தோடைய பில்லா வந்து ரீ ரிலீஸ் ஆகுது, பில்லா 2 அந்த ரீ ரிலீஸ் வருது பாருங்க. அப்போ அந்த படமும் கண்டிப்பாக வசூல் ரீதியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் அஜித், அன்னைக்கு எப்படி ரஜினியும் கமல் வந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அஜித் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கான மார்க்கெட் தனியாக இருக்குது, கமலுக்கான மார்க்கெட் தனியாக இருக்குது. பட் இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கண்டிப்பாக அஜித்தோட படத்துக்கும் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பார்த்தோன்னா ரீ ரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. இது வந்து தேட்டருக்கும் தேட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கும் எவ்வளோ முக்கியமான ஒரு 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 விஷயமா மாறி இருக்கு. இதில் ஒன்று சொல்லணும்னா என்னன்னா வந்து ரீ ரிலீஸ் படம் அப்படின்னும் போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரியான கதையம்சம் கொண்ட ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஆடியன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய படங்கள் எதுவுமே சரியாக வரல அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். அப்படி நல்ல படங்களாக இருந்துச்சுனாலும் அது வந்து கமர்ஷியலாக வெற்றி பெறறதுக்கு முடியாமல் போயிடுது. அதுக்கு 2 வகையான காரணம். ஒன்று வந்து ஆடியன்ஸ் வந்து சிலர் வந்து அந்த மாதிரி படங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, நல்ல படங்களை கொடுத்தா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. சில ஆபாச வார்த்தைகள் போதை கலாச்சாரம் நிறைந்த கதையம்சம் கொண்ட படமாக இருந்துச்சுங்க, அது வந்து கற்றுக் கொடுக்குற வகையில் இருந்துச்சுன்னா அதை தான் இளைஞர்கள் இன்னைக்கு விரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்காங்க. அது சமுதாயத்துக்கு சீர்கேடான ஒரு விஷயம்தான். ஆனால் நல்ல படங்களை வந்து நம்ம மக்கள் வரவேற்கிறதுல ஒரு மக்கள் வரவேற்கலைன்னா அந்த நல்ல படத்தை அப்போ எப்படி அந்த தியேட்டருக்காரங்களோ இல்லைன்னா அந்த வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதன் காரணத்தினால தான் நல்ல படங்களுக்கான வரவேற்பு இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் ரீ ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கில்லி வந்து அந்த மாதிரி தப்பான படம்னு நான் சொல்ல, வேறு படங்கள்லாம் புது படங்கள் அந்த மாதிரி படங்களுக்கு வர முக்கியத்துவம் வந்து இந்த புது படங்கள் இந்த மாதிரி ஆட்கள் இது வரதில்லை. அதனால தான் வந்து இந்த மாதிரி கில்லியை போல படங்களை போட்டாங்களா, பில்லா கில்லி அந்த மாதிரி படங்கள் போட்டால் அதுக்கான வசூல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் என்றைக்குமே ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் இருக்கணும்னு பார்ப்பாங்க சார். அப்போ புது படத்தில் வர வருமானத்தோடய எனக்கு வந்து இந்த பழைய படத்தில் வரலன்னா கண்டிப்பாக அதுக்கு தான் போவாங்க. இன்னைக்கு போவாங்க, நாளைக்கு எம்ஜிஆரோட படம் வந்து ரீ ரிலீஸ் பண்ணி ஓடுது திருப்பி இந்த பீரியட்லனா கண்டிப்பாக அதை தான் போடுவாங்க அவங்க. இப்போ ரீ ரிலீஸ்ன்ற கலாச்சாரம் வந்து தேட்டர் உரிமையாளருக்கு எவ்வளோ முக்கியமான. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடியூசர்ஸ் நிறைய இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் நிறைய சின்ன சின்ன படங்களாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய ஹீரோட புது படமும் ரிலீஸ் ஆகுது, பெரிய ஹீரோட பழைய படமும் ரிலீஸ் ஆகுதுன்னா தேட்டர் ஃபுல்லாக எப்பயுமே பெரிய ஹீரோஸோடைய முகம் மட்டும் தான் தெரியும். அப்போ சின்ன படங்களோ சின்ன ஹீரோஸோ எப்படி வளருவாங்க? கண்டிப்பாக வளரணுங்க, சின்ன ஹீரோஸும் வளரணும். அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இந்த தேட்டர் சைடில் வந்து சிண்டிகேட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து இந்த சில தயாரிப்பாளர்கள் வந்து அது சிண்டிகேட் ஆட்டம் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் அதில் இருக்காங்க. பண்ணிவிட்டு இவங்கவுங்க படம் தான் போகணும், இவங்கவுங்க படம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அது சுமாரான படமாக இருந்தால் கூட அது வந்து 2 மாதம் ஓட்டணும் இல்லை வந்து 200 நாள் ஓட்டணும்னு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான ஒரு தவறான பாதைக்கும் வந்து எடுத்து செல்லப்படுறாங்க இந்த சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும். ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஷியல்ஸாக இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவருக்கு வந்து பம்பர் ஹிட் போகும் எல்லா படம். ஆனால் இந்த படம் வந்து ஃபெயிலியர். ஆனால் அந்த படத்தை வந்து 4 நாளில் தூக்கிட வேண்டிய படம் 2 நாள்லேயே தூக்கிடுவாங்க. ஆனால் அதை வந்து 2 மாதம் கூட ஓட்டாங்க. ஏன் காரணம் அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் வந்து பெரிய தயாரிப்பாளராக இருப்பார், அதே மாதிரி அந்த நடிகரும் பெரிய நடிகராக இருக்கிற அடுத்த படம் உங்களுக்கு கொடுக்கணும்னா இப்படி பண்ண. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தியேட்டர் ஒன்று சார் டிஸ்ட்ரிபியூட்டரும் தலையெழுத்தாச்சின்னு அடுத்த படம் ஒரு நமக்கு லாபத்தை ஈட்டி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு
நம்பிக்கையில் அவங்க வந்து அந்த படத்தை ஓட்டுவாங்க. அப்படி அந்த படம் ஓடுச்சுனா தான் இவருக்கான வியாபாரம் பெருக்கும். 100 நாள் ஓடுச்சு அப்படின்னா 4 நாள்ல தூக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் படமோ, அஜித் படமோ, ரஜினி படமோ, கமல் படம், சிவகார்த்திகேயன் படமோ, தனுஷ் படமோ, XYZ யார் படமோ, இவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஆட்களோட படம் 2 ஷோலையோ இல்லைன்னா 4 ஷோ கூட தாங்காத படங்கள் 1-2 இருந்திருக்கு. அப்படிப்பட்ட படங்களை உடனே தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வியாபாரம் ஃபுல்லாக சரிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து சரி நீங்கள் ஓட்டுங்க நான் கொடுக்குறேன். அந்த சமயத்தில் தான் இந்த நடிகர்களும் வந்து இறங்கி வந்து தங்கள் சம்பளத்தையும் குறைச்சி கொடுக்குறது, இல்லைன்னா அதுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது மறைமுகமாக செய்கிறது வந்து வியாபார நுணுக்கத்தில் தான். அப்படி தான் போகுது இந்த படங்கள். சரி, இப்போது நம்ம ரீரிலீஸ் பார்த்தோங்கன்னா ஒரு பெரிய ஹீரோஸோட ரீரிலீஸ் பார்க்கும்போது அது வந்து அவருடைய அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அது எவ்வளோ உண்மை? அது உண்மைதாங்க. அது வந்து ஒன்று வந்து வியாபார நுணுக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபமும் வருது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஒன்று வந்து இவங்களை வந்து இவங்க புதுப்பிச்சிக்கிற மாதிரி ஆயிடுது. ரசிகர் கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் வந்துச்சுன்னா போன படம் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பீஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஐயோ பீஸ்ட் வந்து சுமாராக இருந்துச்சுப்பா அப்படின்னும் போது அடுத்த படம் அவருக்கு நல்லதாக போச்சு. இப்போ லியோலாம் வந்துச்சு, இப்போ நெக்ஸ்ட் வரப்போது கோட் அப்படின்னும் போது இப்போ இந்த படத்து பண்ண ரசிகர்களை வந்து கொஞ்சம் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா கோட்டுக்கான வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ விஜய் இவர் அஜித் இது பார்த்தீங்கன்னு இப்போ பில்லாத் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா விடாமுயற்சி வருமோ இல்லையோ அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தில் போயிடுச்சுனாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா வந்து அடுத்தது ஆதிக்க ரவிச்சந்திரனோட படமும் போயிட்டு இருக்கு. இப்போ அஜித்துக்கு வந்து பல நாட்களில் படங்கள் இல்லாமல் இருக்கு. அப்படி இப்படி ஒரு படத்தை வந்து அவர் பிறந்தநாளுக்கு விட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து அவர் அஜித்தை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி, அவருக்கு அவருடைய ரசிகர்களை பூஸ்டப் பண்ண மாதிரியும் இவருக்கும் வந்து கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் கட்ட மாதிரியும் இருக்கும். நியூஸும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், புதுப்பிச்சிக்கிறதுக்கு தான் இது. சரி, இப்போ வந்து நம்ம தேட்டரில் இந்த மறுபடியும் ரீரிலீஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட வயதினர் வந்து அதிகமாக போய் தேட்டரில் பார்க்குறாங்க. அதாவது இப்போ கில்லியை பார்க்கும்போது ஒரு 5 வயசுல 10 வயசுல பார்த்தவங்க இப்போ வந்து ஒரு 25-30 வயசுல போய் பார்க்கும்போது தான் வந்து டிவியில் பார்த்த படத்தை தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக போகிறாங்க. இது வந்து அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு எனர்ஜியும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குது. சினிமா துறைக்கு இது எவ்வளோ நல்லது? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியுதுங்க. இப்போ அதில் என்ன யங்ஸ்டர்ஸ்னால் அன்றைக்கி வந்து அவங்க வந்து 5 வயசுல 6 வயசுல பார்த்துருப்பாங்க. அன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அன்றைக்கி வந்து விஜயோட ரசிகராக பார்த்துருப்பாங்க, ஆஹா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிடிச்சி. அப்போ அதே ஆட்கள் வந்து இன்றைக்கி ரீரிலீஸ் ஆகிருக்குன்னா என்ன தான் படத்தை வந்து இதில் பார்த்துருந்தாலும் டிவியில் ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே போய் பார்ப்பாங்க. அங்கே ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க போய் பார்க்குறாங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான், புரியுதுங்க. அதே சமயத்துலேருந்து சினிமாவில் வந்து இது இன்னும் இந்த மாதிரி வந்து ரீரிலீஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் ரீரிலீஸ் ஆச்சு ஆகலை அப்படின்றதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. உங்களுக்கு படம் வந்து குப்பை படமாக இருந்தாலும் வருமானம் வருதா இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு உடன்பட்டு போவாங்க சினிமா துறையில். சரி, இப்போ பார்த்தோன்னா நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வர நிறைய படங்கள் ஹிட் ஆகுது. ஃபுட்ஃபால்ஸ் வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட் படங்களுக்கு இருக்குது. ஆனால் தமிழில் ரிலீஸ் ஆகல ஒரிஜினல் நியூ படத்துங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுட்ஃபால்ஸ் இல்லை, மக்களுடைய வரவேற்பு இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? மலையாள இண்டஸ்ட்ரியோட படங்கள் உண்மையிலே தமிழில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, டாமினேட் பண்ணுறதை விட ரசிகர்கள் தெளிவாக இருக்காங்க. கதையை நம்பி தான் நான் போவோம் படத்துக்குன்னு. மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னு கதையாசிரியருக்கான மரியாதை கண்டிப்பாக உண்டு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தா கதை திருடுக்கான மரியாதை ரொம்ப உண்டு. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. மலையாளத்தில் கதையாசிரியர்களுக்கான மரியாதை உண்டு, தமிழ் சினிமாவில் கதை திருடுக்கான மரியாதை உண்டு. அதாவது தானே கதையை எழுத மாதிரி நீங்கள் வந்து கதை சொல்ல போவீங்க, இல்லை எதனா யார்கிட்டனா அவன் இந்த கதையை வச்சுட்டு அந்த முன்னூறு டைரக்டர் எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இந்த கதையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை திருட பிளாகரிசம் ஆகிட்டு அவன் கோர்ட்டுக்கு அலைவான். யார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை சொன்னான் பாருங்க, அந்த கதை தான். அதுக்கப்புறமா ஆனால் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கதைக்கான முக்கியத்துவம் இருக்குது, கதையாசிரியருக்கான முக்கியத்துவம் இருக்குது. ஒரு கதையாசிரியரை குருவாட்டம் நினைப்பார் யார், அந்த இயக்குனர். அவருக்கான அங்கீகாரம் மதிப்பு கொடுப்பாங்க. அதை வந்து படமாக பண்ணும்போது அந்த படம் பண்ணும்போது அந்த கதையாசிரியர் கூட இருந்து கிட்டேருந்து எல்லாமே கைட் பண்ணுவார். படமும் நல்லா வரும், மக்களும் அதை ஏற்றுப்பாங்க. இங்கே வந்து கதை ஒருத்தந்து இருக்கும், ஆனால் இவங்க எடுத்த மாதிரி எழுதிடுவாங்க. கதைக்கான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை நமக்கே கதையாசிரியராக இருந்தால் நமக்கு என்ன, இவருக்காக இருக்கிற கதையை ஒன்று வந்து ப்ரொடியூசரை வந்து ஹீரோவை வந்து இங்கே பிரம்மாண்டம் காமிச்சு அந்த பிரம்மாண்டத்தை அவரும் நம்பிடுவார். அதை நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கே வருவார், ப்ரொடியூசர் வருவார். மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து கதையை நம்பி தான் ஹீரோ செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா ஹீரோவை நம்பி தான் கதை. ஓ ரஜினிகாந்தா, அவருக்கு இந்த கதை, ரஜினிகாந்த் கால் ஷீட் கிடச்சிச்சு, கமலஹாசன் கால் ஷீட் கிடச்சி, விஜய், அஜித், XYZ இவங்க கால் ஷீட் கிடச்சி, இவங்களுக்கான கதையை பண்ணுறாங்க.
மலையாள இண்டஸ்ட்ரியில் கதையை செய்வான். இந்த கதைக்கு மோகன்லால் சரினா மோகன்லால். ஒரு எக்ஸாம்பிள், பிருத்திவிராஜ் வந்து ஜனகன மன்னன் ஒரு படம் நடிச்சாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இன்டர்வலுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால் தான் என்ட்ரியே வருவார். ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லால் சலாம்னு ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் வந்து ரஜினி கெஸ்ட் ரோல்னாங்க. ஆனால் ரஜினி கெஸ்ட் ரோல் ஆட்டமாக இருந்தார், ஆரம்பத்தில் கட்சி வரைக்கும் இருந்தார். அது கெஸ்ட் ரோல் கிடையாது. இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை வந்து லாஸ்ட்டாக அவங்க பொண்ணு இயக்குனர் அவங்க தான் வந்து ஐஸ்வர்யா அவங்க ரொம்ப வருத்தமும் தெரிச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சார் இப்போ வந்து கில்லியோட ரீரிலீஸ் வசூலே கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே நிறைய லாபம் மறுபடியும் அவங்களுக்கு லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த 20 கோடி 8 கோடி நேற்று சொல்லிட்டு போய் இது பண்ணாங்க. 20 கோடியான எனக்கு டவுட்டாக இருக்குது, சரியா தெரியல. சொல்லுங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய வசூல் வரும்போது இது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பூஸ்டாக இருக்கும்? ஏன்னா நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா மக்கள் கொண்டாடிடுவாங்கன்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வரும்ல. இது கில்லி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் இல்லை, பழைய படம். அந்த பழைய படம் அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஎம் ரத்னம். ஓகேங்களா? டைரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் தரணி. ஓகேங்களா? அந்த ஏஎம் ரத்னம் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவருக்கே கொஞ்சம் பண பிரச்சனை இருந்து கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் இருக்கிறதுனால அவருடைய டாக்டர்லா பேர்லேயே யார் பேர்லேயே தான் ஒரு படத்தை பண்ணார். ஒன்று தரணி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபீல்ட் அவுட் ஆகி. இப்போ அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கும் வழியே வேறு இருக்கிற புது ப்ரொடியூசர்களுக்கு யாருக்கும் புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்காது. இதனால் அந்த ஏஎம் ரத்னத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அந்த 8 கோடி வந்துச்சுனாங்களே அதில் அவருக்கு கொஞ்சம் லாபம் ஈட்டி தரக்கூடியதாக இருந்துக்கலாம். ஏன்னா ரிலீஸ் பண்ணது சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஷேர் போயிடும். இந்த தயாரிப்பாளருக்கான ஒரு ஷேர் வந்து அவருக்கு இதில் அவங்க விருப்பப்பட்ட அந்த இயக்குனருக்கு கொடுத்தாங்கன்னா உண்டு. கொடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. அப்படி அவங்களா வந்து சரி தரணி வந்து ரொம்ப நாளாக படம் பண்ணாமல் இருக்காரு, அவருக்கு ஒன்று படம் வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து படம் கொடுத்து உதவலாம். அதுதான் வழியே. மற்றவங்களுக்கு யாருக்கும் லாபம் கிடையாது, தியேட்டருக்காரங்க லாபம் உண்டு. சரி, இப்போது கில்லி படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான தூணுன்றது வந்து மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். அவருக்கும் நிறைய நாள் படம் இல்லாமல் இருக்கார். அவருக்கும் இண்டஸ்ட்ரியில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒரு தூண்டுதலாக இருக்குமா இந்த கில்லியோட ரீரிலீஸ்? இருக்கலாம். ஏன்னா வித்யாசாகர் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அவர் நடுவில் ஒரு 1-2 படம் பண்ணாரு, ஒன்றும் பெருசாக போல. பட் இந்த படத்தோடைய இசை மூலமாக இதை ரசித்து வேறு யாருன்னு இயக்குநர்களோ டைரக்டர்ஸும் வந்து முன் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்குங்க. சரி, இப்போது தேட்டரை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். தேட்டரில் வந்து நிறைய மக்கள் வந்து வந்தால் தான் தேட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கான வேலை அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஃபுட்டோ இல்லை பாப்கார்னோ அந்த மாதிரி இப்போ வந்து பெரிய ஹீரோஸ் மட்டுமே இதை பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன ஹீரோஸ் எப்போ இந்த மாதிரி மக்களை வந்து ஈர்க்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும்? இல்லை, நான் தான் சொல்கிறேனே, இது ரசிகருங்க வந்து பட்டாளம் இருக்கிறதுனால இந்த படம் ஓடுதுங்க. கில்லி படம் நல்லா போச்சு இல்லை நான் சொல்ல, படமும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து அன்றைக்கும் நல்லா போச்சு, இன்றைக்கும் நல்லா போகுதான். புரியுதுங்களா? இதில் என்னன்னா இன்றைக்கி அன்றைக்கி இருந்த விஜயோட இன்றைக்கி இருக்கிற விஜயோட வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டார். அதனால் இன்னும் ரசிகர்களும் கூடிட்டாங்க. ஆனால் சில நல்ல படங்கள் இருக்குது. அந்த மாதிரி அதே படங்கள் வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணால் போகுமானா போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அந்த ஹீரோக்கான இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை, அந்த குரோத் இல்லை. ஆனால் படம் நல்லா தான் இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே ஆடியன்ஸும் ஒரு பார்ட்டில் என்னவா இருக்காங்கன்னா ஹீரோ மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. எப்படி ப்ரொடியூசரை ஹீரோ மேலே ட்ராவல் பண்ணால் அந்த மாதிரி சில ஆடியன்ஸ் வந்து ரசிகர்கள்ன்ற பொருளில் அந்த ஹீரோ மேலே தான் ட்ராவல் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நல்ல படங்கள் வந்து அப்படியே வந்து சாகிற அளவுக்கு ஆயிடுது. அதுதான் உண்மை. சரி, இப்போ தேர்தல் டைம் ஜூன் 4 வரலையும் ஒரு பெரிய ஹீரோஸோட தமிழில் நிறைய பெரிய ஹீரோஸோட படம் லைனப்பில் இருக்குது. ஆனால் ஜூன் 4 வரலையும் எந்த பெரிய படமும் ரிலீஸ் பண்ணுறதில்லன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது வரலையும் இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் தான் டாமினேட் பண்ணும், அப்படியே சின்ன படங்கள் தான் வரும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போது விஷாலோட படம் வந்து கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷனில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து சின்ன படமாக எனக்கு தெரியல. அது ஏன்னா ஹரி படம்னா பிரம்மாண்ட செலவு தான் இருக்கும். புரியுதுங்களா? அது ஒரு பிரம்மாண்ட படமாக தான் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரண்மனை 4 இருக்குல்ல, அது வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் வந்து சுந்தர்சியோட படம். அதனால் வந்து இந்த எலெக்ஷன்லாம் இல்லை, தியேட்டர் கிடைக்கலன்னு ஒன்றா சொல்லுங்கள், இல்லைன்னா வந்து படம் வேலை முடிஞ்சிருக்காது. அதுக்கு எலெக்ஷன் ஒரு சாக்காக சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷனுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இது ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது, இந்த சென்ட்ரல் எலெக்ஷன். அதனால இவங்களுக்கு எதுவும் பாதிப்பு பெருசாக இருக்காது. ஸோ இப்போ மே மாதத்துக்கு பின்னாடி தமிழ் சினிமாவோட நிறைய பெரிய ஹீரோஸ் டாப் 5 ஹீரோஸோட படங்கள் வருது. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியமான வருஷமாக இருக்கும்? இல்லை, படங்கள் வரணும், பெரிய நடிகர்கள் தான் வரணும், சின்ன நடிகர்கள் தான் வரணும், படங்கள் ஓடணும். அதே சமயத்தில் தயாரிக்கிறவர்களும் இயக்குறவர்களும் சமுதாய சிந்தனையோட
அதாவது சோஷியல் காசஸ்க்கு எடுக்கிற மாதிரி ஒரு சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள மாதிரி மெசேஜஸ் ஓரியன்டாக இருக்கணும். அடுத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு கதையம்சம் கொண்ட ஒரு நல்ல படங்களாக இவங்களும் இயக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா கூட சாப்பிட்றதுக்கு போனீங்க பொத்தல் கடை இருந்தால் அங்கே வந்து கேவலமான சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவன் தலையெழுத்தாட்சி தான் சாப்பிட்டு போகிறான். நல்ல பிரியாணி போட்டிங்கனாலும் சாப்பிடணுன்னு தான் அதை சாப்பிட்டு தான் போகிறான். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மக்கள் வந்து எல்லாருமே படம் எடுக்க முடியாது, எல்லாரும் கதையாசிரியர் கிடையாது, எல்லாருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கோசம் போகும்போது அவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு போகணும். ஆனால் நீங்கள் குப்பையை கொடுத்தாலும் சரி காசு கொடுத்துருமேன்னு பார்த்துட்டு அதுக்கு சீசன் ஆகிடுறாங்க. அப்படி ஒரு வழியை வந்து இனி வரும் காலங்களில் தமிழ் சினிமா இயக்குநர்களும் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் செய்யாமல் இருந்து நல்ல படங்களை கொடுங்க, ரசிகர்கள் ரசிக்கும்படியான படங்களை கொடுங்க, பழைய படங்கள்லாம் அந்த மாதிரி கொடுங்க. சமுதாயத்தை சீரழிக்கிற மாதிரி இருக்க காட்சிகளை வந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஹரி சார் மாதிரி ஒரு முக்கியமான டைரக்டர்ஸ் அவங்களுடைய ட்ரெய்லரில் வந்து ஆபாச வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளதாக இருக்குது? கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். அது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏவனா நான் பல படங்களை பற்றி ஆபாச வார்த்தைகள் இந்த மாதிரி நஞ்சு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரக் அப்யூஸ் சீன்ஸ்லாம் இருக்குன்னா நான் அது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ஹரியுடைய விஷால் நடிப்பில் வரக்கூடிய ரத்னம் படத்துலையும் அந்த ட்ரெய்லரை நான் கண்டிக்கிறேன். அதாவது வந்து சிபிஎஃப்சி ஆக்ட் பிரகாரமாக என்ன சொல்லுது அவங்க புக்கு பிரகாரமான ஆபாச வார்த்தைகள் அந்த காட்சிக்கு தேவையாக இருந்தால் அதை நாங்கள் வந்து விலக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து பெர்மிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதனால் அவங்க யூஸ் பண்ண நான் என்ன சொல்கிறேன், இதில் வந்து ஆபாசத்துக்கு அந்த படத்துக்கான காட்சியில் தேவையாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ரைட். அப்படியே வந்து பொத்தாம் பொதுவாக அந்த 2.5 மணி நேரம் படத்தில் போகும்போது அப்படியே பாசிங் ஷாட்டில் போயிடும், அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ட்ரெய்லர்ன்றது 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கிறது அந்த டீசர். அதில் இந்த ஒரு ஆபாச வார்த்தைகளோ ஆபாச காட்சிகளோ நீங்கள் வச்சிங்கன்னா இந்த படம் மட்டும் இல்லைங்க, பல படங்கள் வந்து பல படங்கள் எனக்கு கண்டு அப்படி வைக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அந்த படத்தோடைய தன்மை போயிடுது. அது வந்து ஒரு ஆபாச பாடம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அது இல்லாமல் ட்ரெய்லர் எல்லாமே யூடியூப்ல எல்லாருமே பார்க்குற மனுஷன். அப்போ அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது சிறுவர்களுக்கு வந்து மனசில் வந்து இளைஞர்களுக்கும் அந்த வார்த்தைகள் எப்பயுமே கெட்டது தான் சீக்கிரமாக போகும். நல்லது போய் ஒருத்தரோட மனசில் பதிவுறது கெட்டது தான் போகும். அந்த மாதிரி இதெல்லாம் போய் பதிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி காட்சிகளை வந்து விஷாலும் தவிர்த்திருக்கலாம், நம்ம ஹரி இயக்குனரும் தவிர்த்திருக்கலாம். இனி வரும் காலங்களில் அவங்க இதெல்லாம் தவிர்க்கணும். மற்ற இயக்குனர்களும் இந்த மாதிரி ட்ரெய்லர் டீசரில் வந்து இந்த மாதிரி ஆபாச காட்சிகள் ட்ரக் யூசேஜஸ்ஸு ரொம்ப வயலன்ஸை வந்து ரத்த கலரியாக காட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். படத்தில் தேவைன்னா அந்த காட்சி அங்கே வரைக்கும் விடுங்க. சிபிஎஃப்சியோட பெர்மிஷன் பிரகாரமாக என்ன பெர்மிட் பண்ணால் அது வரைக்கும் வைக்கலாம். மற்றபடி இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ நீங்களும் ஒரு சினிமா பத்திரிகையாளர், இப்போ வந்து நடிகர்கள் வந்து தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் நிறைய பத்திரிகையாளர்கிட்ட கொஷின் கேட்கும் போது ஒருத்தருடைய ஆன்சரை ஸ்கிப் பண்ணுறாங்க. அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர்னு வரும்போது அவர் கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. விஷால் அந்த மாதிரி தவிர்த்து இருக்காரு. இதை நீங்கள் எதை தவிர்த்தாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். பைல்வானோடைய கொஷின் என்ன கேட்க வந்தார்? அது பைல்வானுன்ட்டு இல்லை சார், யாராக இருக்கட்டும் சார். நான் கூட வந்து எந்த ஒரு நடிகரையோ நடிகையோ அவங்களுடைய 4 செவுத்துக்குள்ளே நடக்கிறத பற்றி பேசுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணோ பாதிக்கப்பட்ட ஆணோ, அது சினிமா நடிகர் யாரோட பொது வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பொண்ணோ ஆணோ வந்து அந்த பெண்ணோ ஆணோ வந்து அவங்க புகார் கொடுத்திருந்தால் அதில் பற்றி பேசலாம். இல்லை அது வந்து நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தால் அதை பற்றி பேசலாம். அது இல்லாமல் நான் என்னோட பப்ளிசிட்டிக்கு இல்லை என்னோட சேனலோட வளர்ச்சிக்கு இல்லை எம்பேர் வளர்ச்சிக்கு நான் மற்றவங்களை பற்றி பேசுவது அநாகரிகம். அது சட்டப்படி தவறான ஒரு விஷயம். ஏன் அது சட்டப்படி தவறான ஒரு விஷயம்னா, அப்சரா ரெட்டின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஷீ இஸ் எ ஜேர்னலிஸ்ட், இப்போ ஏஐடிஎம்கேல இருக்காங்க. அவங்கள பற்றி அவதூறாக ஒரு யூடியூபர் பேசி ஹைகோர்ட்டில் 50 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு யூடியூப் சேனல் இருக்காது இது மாதிரி பேசுகிறவங்களும் யாருமே பண்ண மாட்டாங்க. எதுலேயுமே ஒரு நாகரிகம் இருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு சினிமாவை தட்டி கேட்குறேன்னா அதே சமயத்தில் கேள்வி கேட்குற நான் ஒழுக்கத்தோடு இருக்கணும். நான் வந்து சினிமாக்காரனை நான் தட்டி கேட்பேன், ஆனால் நான் எப்படி வேணாலும் இது பண்ணுறது இல்லை. எதுலேயுமே ஒரு வரைமுறை இருக்கணும் சார். அது நானே வந்து ஒரு இடத்துல தவறாக பேசினேன்னா அது கண்டிக்கத்தக்க விஷயம்தான். நான் அந்த மாதிரி பேசக்கூடாது. நான் அந்த மாதிரி வளரவும் இல்லை எங்கள் வீட்டில். அதனால இதை வந்து அவரை நீங்கள் கேட்டது பைல்வான்னு சொன்னீங்க, பைல்வானை விட்டுருங்க. அவருன்னு இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி பேசுவது நான் ஏற்றுக்க மாட்டேன். அதனால் வந்து அவர் வந்து ஏன் அதன்னா அவர் சொல்லும்போது ஒன்று சொல்ல, நான் ஒரு பொதுச் செயலாளரான ஏன் அதை அவர் சொன்னார் அப்படின்னா, சமீப காலமாக நீங்கள் பைல்வான் பேசும்போது கிசு கிசு பேசியிருந்தவங்க இப்போ வந்து ஓப்பனாக வந்து பேரோட சொல்கிறாரு. புரியுதுங்களா? அது உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் பேசுகிறார். ஓகேங்களா? அது பேசும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்களாவது தைரியமாக இப்போ அப்சரா ரெட்டி புகார் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அவங்க ஏன் கொடுக்கல என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து நடிகர் சங்கத்தோடைய பொதுச் செயலாளராக இருக்க விஷாலோடைய கவனத்துக்கு போகிறதுனால அவர் வந்து இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பதில் கொடுத்தா நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை ஆகிடுமே, அதுக்கோசம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது வழியே. ஆனால் அதுதான்னு சொல்லலை, இது ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கில்லி பற்றி நிறைய பேசுனீங்க சார். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி தம்பி.